அது என்ன சொல்லுது பாருங்களேன். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். இயேசு மரித்தார், அதோடு முடிந்து விட்டது என்று நினைத்து விட்டார்கள். அப்ப இதுவரைக்கும் சொன்னாரே, மற்றவங்களை விடுங்க, இவர் நேரடியா மறுரூப மலையில இயேசுவை பார்த்தாரே, நீர் தேவனுடைய குமாரன் இவருடைய வாயினால் தானே சொன்னார். எல்லாத்தையும் மறந்துட்டு, கர்த்தர் தனக்கு எதற்கென்று அழைத்தார் என்பதை மறந்துட்டு, இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி நடத்தணும், உடனே போய் படகுல ஏறி அவருடைய மீன் பிடிப்பதற்கு கடந்து போனார்கள். அப்ப சந்தேகப்படுகளுடைய நிலைமை இப்படிதான் மாறிக்கொண்டு வருகிறது. முதலையே அவருக்குள்ள இயேசுவை பின்பற்றினார், கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார். உனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம், ஒரு மணல் அத்தனை சந்தேகம் இருக்கிறது. அது அடிக்கடி அவனுடைய வார்த்தையிலே வெளிப்படுகிறது. கடல்ல போகும்போது கூட நீரை ஆனால் என்று சொல்லுகிற வார்த்தை அவருடைய சந்தேக புத்தியை காண்பித்தது. கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து, உனக்குள்ள சந்தேகம், அற்ப விசுவாசம் 2 இருக்குது என்பதை நேரடியாக உணர்த்தி காண்பித்து, அதனுடைய விளைவு நீ மூழ்கி போய் விடுவாய், விழுந்து விடுவாய் என்பதை கர்த்தர் அவனுக்கு சுட்டி காண்பித்தார்.